ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளாக உடம்பு முடியல, கிச்சன் பக்கம் வரல. திரும்பவும் கிச்சனுக்கு வந்திருக்கேன். காலையிலே தண்ணி தொட்டுது. என்னைக்கே பார்த்தீங்கன்னா நினைப்பேங்க, என்னடா காலங்காத்தாலே பட்டையை போட்டுட்டா பக்திமான்னு நம்பிடுவோமா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எப்பவுமே வெறும் நெத்தியாக இருக்க மாட்டேன். ரொம்ப முடியாமல் பண்ணால் தான் வெறும் நெத்தியாக இருப்பேன். தொண்டை வர கட்டிச்சு, ஜலதோஷம் பிடிச்சி, ஜுரம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் என் வேலையை பாருங்கள். கிச்சனில் என்ன வேலை, குக்கர் தெரியுதா, இதில் கோதுமை ரவா கஞ்சிக்கு தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். பால் சுட்டுட்ருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் சுட்டுட்ருக்கு. இங்கே தோசைக்கல் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே தோசைக்கல் வச்சுருக்கேன். இது மாவு பார்த்திங்கன்னா முடக்கத்தான் அரைச்சி விட்டுருக்கேன். மாவில் முடக்கத்தான் தோசை. பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். பையன் ரெடி ஆகிட்டான். அவனுக்கு தோசை ஊற்றி கொடுக்கணும். முடக்கத்தான் தோசை ஊற்றி கொடுக்கணும். எழுந்துட்டேன்டி. இந்த தோசை ஊற்றண்டி, முடக்கத்தான் தோசை. அம்மா காஃபி வைக்கிறேன்டி. காஃபி வேண்டாம், ஆல்ரெடி 7:10 ஆயிடுச்சுமா. நான் எங்கேவா 8 o'clock போவேன். நேற்றுக்கு நான் லேட்டாக வருவேன் தெரிஞ்சுதான் நான் லேட்டாக போனேன். பாருங்க, முடியாமல் எந்திரிச்சுல பையன் ஆஃபீஸ் போக லேட் ஆகிடுச்சு. ஆஃபீஸ் கிளம்பிட்டான். இப்போ எல்லாத்தையும் திரும்ப ஆஃப் பண்ணணும். இதுக்குமா கஷ்டப்படுறீங்கிறான் பையன். பாருங்க, மெனக்கட்ட வச்சுது. நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தவங்கட்டி அது இந்த கிளைமேட்னால நிறைய பேருக்கு உடம்பு முடியாமல் தான் இருக்குது. தண்ணியில் கை வைக்காதீங்க காலையில் எழுந்த உடனே அப்படிங்கிற. எப்படி தண்ணியில் கை வைக்காமல் இருக்க முடியும்? அதனால தான் நீங்கள் தண்ணியில் கை வைக்காமல் எப்படி பண்ணாமல் இருக்க முடியும்? நீங்கள் ஒன்றும் வேலை செய்யாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. என் பெரிய பையனும் இது மாதிரி தான் சொல்லுவான். வேலைலாம் ஒன்றும் செய்யாதீங்கம்மா, ரெஸ்ட் எடுங்கம்மா. எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? ஓரளவு தான் ரெஸ்ட் எடுக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம பொம்பளைங்க வேலை செஞ்சு தான் ஆகணும். அடுப்பங்கரைக்கு வந்தேன். இப்போ பாருங்க, பால் கொதிச்சுது அப்படியே இருக்குது. தோசைக்கல் காஞ்சி போயிடுச்சு. இப்போது சூடாகி பாவம் சூடாகி பிரயோஜனம் இல்லை, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ரவா கஞ்சி மட்டும் வைக்கணும், கோதுமை ரவா கஞ்சி. அவருக்கும் எனக்கும். சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் நீ காலையில் என்ன வேலை? இந்த மாதிரி உங்களுக்கும் அதுமாரி நடக்குமா? உடம்பு முடியாமல் போச்சுன்னா பையன் செய்யாதீங்கம்மா, ரெஸ்ட் எடுங்க. பாதி வேலையை முடிச்சுட்டு நானும் காலையிலேயே 5 மணிக்கு தான் அலாரம் வச்சுட்டு படுத்த முடியல, எழுந்திருக்க முடியல. திரும்பவும் படுத்து தூங்கிட்டா மணி 6 ஆயிடுச்சு. முகம் கை கால் கழுவிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு அடுப்பு பற்ற வச்சேன். அடுப்பு பற்ற வச்சு பால் அடுப்பில் வச்சு தோசைக்கல்லும் போட்டு கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு பிள்ளைக்கு சட்னி இருக்குது, கார சட்னி இருக்குது, வச்சு கொடுக்கலாம். நைட்டு வச்சது கார சட்னி. அவர் வச்சார் நைட்டு. நேற்றுக்கு படுத்தே இருந்தேன். அவர் தான் கார சட்னி வச்சார். அவருக்கு கார சட்னி இல்லை. இந்த கார சட்னி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். கடைசியில் பையன் வேண்டான்ட்டு கிளம்பிட்டான். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன டிஃபனு? காஃபி இப்போ நான் காஃபி குடிக்க போகிறேன். ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு காஃபி குடிக்க போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. Thank you friends. Thank you.